தாவீது யாருங்க? அசட்டை பண்ணப்பட்டவனும் புறக்கணிக்கப்பட்ட வீட்டில் அசட்டை பண்ணிட்டாங்க. அதான் அவன் அடையாளம். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அதான் அவன் அடையாளம். ஆனால் அவனை மேலே கொண்டுட்டு போயிட்டார் பாருங்க. நல்லா கவனிங்க. 16 வயதில் கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். 30 வயதில் இஸ்ரவேலின் சமஸ்த 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக்கினார். ஏன்னா அதை அவன் வச்சிருந்தாரு. அது அவனுக்கு தேவன் தீர்மானிச்சது. மறுபடியும் எதை எம்பசைஸ் பண்றேன், உங்களுக்கு தீர்மானிச்ச அந்த இடத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போவார். ஆனால் என்னுடைய பகுதி என்ற ஒன்றில் நீங்கள் ஆவியானுடைய உதவியோட தோத்திரம் பண்ணிக்கிட்டு விசுவாசத்துக்கிட்டு வீட்டில் உங்கள் விசுவாசத்தை பேசிட்டு நீங்கள் இருந்தால் போதும், உங்களை தூக்கிடுவார். தாவீதின் அடையாளம்லாம் ரொம்ப பேட் அடையாளம்லாம் இருக்குது. சவுலை விட பேட் அடையாளம் தாவீது அடையாளம். ஆனால் பேட் அடையாளத்தெல்லாம் பார்க்கல. முத சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட என்ன சொன்னார்? எப்பா, நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன்னா அவனுக்கு வச்ச நான் பிக்சரை பார்க்குறேன். அவனுக்கு வச்ச பிக்சரை பார்க்கறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு வச்ச பிக்சரை பார்க்கறதுக்கு முன்னால் அவனை நான் ட்ரிம் பண்ணுவேன், ஷேப் பண்ணுவேன், ஃபில் பண்ணுவேன், உயர்த்துவேன். ஐயா, அடுத்தவங்க குறைய பார்க்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்க குறைய பார்க்குற வரைக்கும், அடுத்தவங்க குறைய பேசுகிற வரைக்கும் நீங்கள் குறைவில் தான் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். உண்மை. நீங்கள் தெம்பாக இருக்க முடியாது. அடுத்தவங்க குறைய பேச பேச உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், உங்கள் சமாதானம் பாதிக்கப்படும், உங்கள் விசுவாசம் பாதிக்கப்படும். அப்போ நீங்கள் அந்த கணவன் மனைவி சம்பளம் வாங்கி அதில் தான் இருப்பீங்க. பட் ஆவியின் என்ற நிலைமையில், ஆத்துமா என்ற நிலைமையில், ஆவி என்ற நிலைமையில் வளர்ச்சி இல்லாத நிலையில் தான் இருப்பீர்கள்.